ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் womensart. என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு ஜாதி முல்லை பூ வச்சு எப்படி நாம் ரொம்பவே ஈஸியாக ஜடவேணி வந்து 10 மினிட்ஸில் எப்படி நாம் கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் வந்து ஜாதி முல்லை பூ வந்து எடுத்துக்கலாம். இந்த பூவை வந்து கட்டுறதுக்கு நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காலண்டர் அட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம நார்மலாக பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து த்ரெட் எப்படி கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. த்ரெட்டோட ஒரு எண்டு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து எப்பவும் கட்டுற மாதிரி தான் கேலண்டர் அட்டையோட ஒரு எண்ட்லேருந்து த்ரெட்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு 2 சுற்று வந்து சுற்றிக்கோங்க. த்ரெட்டை இந்த மாதிரி டபுளாக வர மாதிரி 2 சுற்று சுற்றிக்கணும். சுற்றிட்டு நம்ம வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். ஒரு 2 இல்லைன்னா ஒரு 3 நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கட்டும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பூவை வந்து கட்டுறதுக்கான த்ரெட் வந்து நம்ம வந்து எடுக்கணும். அது வந்து நான் வந்து அதுலேயே அப்படியே வச்சுருக்கேன். ஒரே ஒரு எக்ஸஸான த்ரெட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து அந்த லெந்தியான த்ரெட்டை அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ லெந்துக்கு வேணுமோ அவ்வளோ லெந்துக்கு வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. கட்டுறதுக்கு நமக்கு எவ்வளோ த்ரெட் வேணுமோ அவ்வளோவும் எடுத்துட்டு இந்த மாதிரி 2 த்ரெட்டையும் சுற்றி இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. எண்டில் நாட் வர மாதிரி இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டாச்சு. இனி நம்ம வந்து பூ கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி. நம்ம வந்து நார்மலாக கட்டுற மெத்தட் தான். ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த 2 த்ரெட்டுக்கும் சென்டரில் தான் நம்ம வந்து பூ வச்சு கட்ட போகிறோம். நாம் வந்து 8லேருந்து 10 பூ வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜாதி முல்லை பூ வந்து 8லேருந்து 10 பூ வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 8 பூ வந்து எடுத்திருக்கேன். 8 பூவையும் கரெக்டாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது ஒரு குண்டா ஒரு பந்து மாதிரி அழகாக அப்படி ஒரு அழகா இருக்கும் பாருங்க. ரோஜா பூ மாதிரி இருக்கும். குட்டி ரோஜா பூ மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டா எல்லா பூவோட தலைப்பகுதியும் சேர்ந்து வர மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த 2 த்ரெட்டுக்கும் இடையில கரெக்டாக பூ வச்சுக்கோங்க. பூ வைக்கும்போது அந்த தலைப்பகுதிக்கு கிட்டால தான் நம்ம வந்து நாட் போட போகிறோம். கரெக்டாக வச்சுக்கோங்க. தலைப்பகுதிக்கு கிட்டால த்ரெட்டை வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு நம்ம நாட் போடுற த்ரெட்டை பூக்க மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இனி வந்து நாட் போட்டுடலாம். பூவோட தலைப்பகுதிக்கு கிட்டால தான் நம்ம வந்து கட்டுறோம். அப்போ தான் நமக்கு வந்து வேணி மாதிரி அழகா வரும். பார்த்துக்கோங்க. பாருங்க. இந்த மாதிரி பூவோட தலைப்பகுதிக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாதிரி கட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நம்ம வந்து கட்டும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இதே மாதிரி நான் வந்து 8 பூவாக வச்சு கட்ட போகிறேன். உங்களுக்கு வந்து 10 பூ வேணால் நீங்கள் வந்து 10 பூ கூட வச்சு கட்டிக்கலாம். கரெக்டாக 8 பூவும் எடுத்து கரெக்டாக அந்த தலைப்பகுதிக்கு கிட்டால, அதாவது தலைப்பகுதிக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து த்ரெட் வச்சு கட்டுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நாட் போட்டு கட்டிக்கலாம். இதே சேம் ப்ரொசீஜர் தான். ரொம்பவே ஈஸி. இதே சேம் மெத்தட்லேயே தான் நம்ம வந்து கட்ட போகிறோம். நான் வந்து 8 பூவாக வச்சு கொஞ்சம் அளவுக்கு நான் வந்து கட்டிகிட்டே இருக்க போகிறேன். பார்த்துக்கோங்க.
ஓரளவு தூரத்துக்கு கட்டியிருக்கேன் பாருங்க. ரொம்பவே நெருக்கமா அழகா வந்திருக்கு. இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாவே கட்டப் போறோம். நான் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கட்டிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் பார்க்கும்போது. பாருங்க நான் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு கட்டிட்டேன். பாருங்க நான் வந்து 8 பூ வச்சு தான் கட்டியிருக்கேன். ஆனா ரொம்பவே அழகா வந்திருக்கு பாருங்க. இதே சேம் ப்ரொசீஜர்ல தான் நம்ம வந்து ஃபுல்லாவே கட்டப் போறோம். கட்டி முடிக்கும்போது பார்க்கறதுக்கு வேணி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா அழகா இருக்கும். நம்ம இனி வந்து எவ்வளோ தூரத்துக்கு கட்டணுமோ அவ்வளோ தூரத்துக்கும் கட்டி முடிச்சிடலாம். நான் வந்து கட்டி முடிச்சுட்டேன் பாருங்க. எண்டுல வந்துட்டேன். எண்டுல வந்து நமக்கு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம வந்து எண்ட்ல வந்து முடிக்கும்போது 2 நாட் வந்து கூடுதலா போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம வந்து கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்ட வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஜடவேணியும் கட்டி முடிச்சாச்சு. எண்டுல வந்து த்ரெட்ட வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து ஜடவேணி வந்து ரொம்பவே ஈஸியா கட்டி முடிச்சாச்சு பாருங்க. இந்த மாதிரி ஜடவேணி கட்டுறது ரொம்பவே ஈஸி. ரொம்பவே அழகாவும் இருக்கும். நம்ம வந்து ஹேர்ல வைக்கும்போது வேணி பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா டிஃப்ரெண்டாவும் இருக்கும் பாருங்க. ரொம்பவே நெருக்கமா இருக்கு. நீங்களும் வீட்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நான் வந்து ஜாதி முல்லை பூ வந்து கொஞ்சம் விரிஞ்ச பூ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி விரிஞ்ச பூலயும் நம்ம வந்து வேணி வந்து கட்டலாம் ரொம்பவே அழகா இருக்கும். இதே நீங்க வந்து மொட்டு பூல வந்து கட்டுனீங்க அப்டின்னா, பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அழகா இருக்கும். நீங்க வந்து விரிஞ்ச பூ போதும்னா, நீங்க இந்த மாதிரி கட்டிக்கலாம். இல்லன்னா நீங்க வந்து ஜாதி முல்லை பூ, மொட்டு பூலயும் நீங்க இந்த மாதிரி கட்டி, வேணி வந்து அழகா நம்ம வந்து ஹேர்ல வந்து வச்சுக்கலாம். பாருங்க ரொம்பவே டிஃப்ரெண்டான மெத்தடு. ரொம்பவே ஈஸியான மெத்தடும் கூட. நீங்க வந்து வீட்ல வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இப்போ அர்ஜென்ட்டா உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு வேணி கட்டணும் அப்டின்னா, நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துல நம்ம வந்து வீட்லயே ரொம்பவே ஈஸியா இந்த மாதிரி ஜடவேணி வந்து கட்டி, நம்ம ஃபங்ஷனுக்கு எல்லாமே ஹேர்ல வந்து வச்சுக்கலாம். என்னோட சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.